பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் மொட்டையடித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். 20வது நாளாக தொடரும் அவர்களின் போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தமிழக விவசாயிகள் கிட்டத்தட்ட 3 வார காலமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று அவர்கள் மொட்டையடித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? விவசாய கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இதை தவிர விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்க வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் போல பெரும் விஐபிக்கள் யாரும் இங்கே வந்து விவசாயிகளை இன்று சந்திக்கவில்லை. நேற்றைய தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதற்கு முன்தினம் ராகுல் காந்தி போன்ற பலரும் வந்து விவசாயிகளை சந்தித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அரசியல் தலைவர்களோ பெரிய அளவில் யாரும் வரவில்லை என்றாலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு நாங்கள் மன்றாடியும் மத்திய அரசு மாநில அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக எந்த உறுதிமொழியும் கொடுக்கவில்லை என்று கூறி விவசாயிகள் தங்களுடைய தலைகளை ஒரு பக்கம் மட்டும் மொட்டையடித்து கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். இதிலே மண்டையோடுகளை வைத்து ஏற்கனவே போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே மண்டையோடுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தவிர இன்று காலையிலே தலையை ஒரு பக்கம் மட்டும் வைத்து கொண்டார்கள். அதாவது மத்திய மாநில அரசுகள் எங்களை எப்படி மொட்டையடிக்கின்றன என்று காட்டும் வகையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள். இன்று விடுமுறை நாள் என்பதால் டெல்லியில் உள்ள தமிழர்கள் பலரும் வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இந்த இடத்திற்கு வந்து விவசாயிகளுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு செவிமடுத்து அவர்களை ஏற்காவிட்டால் நாங்கள் நாளை எங்களுடைய மீசை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் என்றும், அதை தவிர சாலையிலே உருண்டு கூட போராட்டம் நடத்துவோம், நாடாளுமன்றத்துக்கு இங்கிருந்து ஊர்வலமாக செல்ல முயற்சிப்போம் என்று பல்வேறு விதமான திட்டங்களை அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு தலையை எதுக்காக ஒரு பக்கமாக மகிழ்ச்சி போராட்டம் நடத்துறீங்க? இல்லை சார், எங்களை பாதி மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு காமிக்கிறதுக்காக. இது இல்லாமல் எங்கள் வீரத்தையும் 20 நாள் அங்கே இருந்தோம், நாங்கள் மீசையோடு எல்லாம் இருந்தோம். எங்கள் வீரத்தையும் இந்த அரசு மதிக்கவில்லை. தமிழர்கள் என்றால் கோழைகள், தமிழர்கள் என்றால் எதையும் செய்ய முடியாதவர்கள் என்ற எண்ணம் இருக்குது. அதுவும் விவசாயிகள் என்றால் எல்லாம் அடிமைகள் என்று நினைக்கிறார்கள். அதனால் நாளைக்கு இன்றைக்கி பாதி மொட்டை அடித்து நாளைக்கு பாதி மீசை எடுக்க போகிறோம். அதற்கும் சரியில்லை என்றால் இங்கேருந்து இந்த பொடியில், கடுமையான பொடியில் உருண்டு போவோம். எங்களை உடலைன்னா இனிமேல் கழுத்தை அறுத்துக்க வேண்டியதான் எங்களுக்கு வழி, வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? 20 நாளாக போராடுகிறோம். ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு குடிகளை சந்திக்க மாட்டோம், விவசாயிகளை சந்திக்க மாட்டோம், பேச மாட்டோம், அவருடைய இப்போ மனுவை வாங்க மாட்டோம் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த வெயிலோட கொடுமை வர ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி அந்த மாதிரி அவ்வளோ கொடுமையாக இருக்கிற சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறீங்க? சார், எங்கள் தளபதி வேறு என்ன சார் பண்ணுறது தெரியல, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்களும் எங்களை பல கட்டமாக சொல்லி பார்க்குறோம், எந்த அரசும் எங்களுக்கு செவி சாய்க்கல. வெயில்லேயும் தான் இருக்கிறோம், பனிலேயும் தான் இருந்தோம். அதாவது அவங்க செத்து போனாலும் முடிவு போட்டாங்க. அப்போ செத்து போன உடல், செத்து போகிற ஒரு உடல் அது எப்படி போனால் என்ன சார்? அது 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 ஒரு நாள் எங்களுக்கு செவி சாய்க்கலன்னா ஒரு நாள் மத்திய மாநில அரசுக்கு ஒரு நாள் தெரியும் சார் எங்களுக்கு. அதாவது இப்போ இங்கே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கோரிக்கைகள்லாம் முழுசாக ஏற்றுக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இங்கே மற்ற மாவட்டங்கள்லேருந்து, அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஆதரவு, இங்கே டெல்லியிலேருந்து ஆதரவு ஏதாவது கிடைக்குதா? நிறைய வருது சார். எங்கள் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கேயும் வந்துருக்காங்க, எல்லாமே எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க. எங்களுக்கு நிறைய இருக்குது சார், எங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் நான் எங்கள் இளைஞர்கள்லாம் எங்களுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க. அது பல்வேறு இடங்களிலிருந்தும் ஆதரவு வந்திருப்பதால் இன்று நாம் பார்க்கலாம். பின்னால் கூட எந்த அளவுக்கு ஜந்தர் மந்தர் ஓரளவுக்கு நிறைந்து போகும் அளவுக்கு அந்த அளவுக்கு இன்று ஆதரவு தெரிவிப்பதற்காக பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வந்து டெல்லியை சேர்ந்த தமிழர்களாக இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம், எல்லோருமே ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலையில் இளைஞர்கள் கூட ஒரு ஊர்வலம் நடத்தி ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கிறார்கள். அதாவது கனாட் பிளேஸ் பகுதியிலிருந்து ஊர்வலமாக ஜந்தர் மந்தருக்கு வந்து அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள்.
டெல்லியைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் இந்த ஊர்வலத்திலே பங்கு பெறுவார்கள் என தெரிகிறது. இதற்கிடையே இந்த போராட்டம் நிச்சயம் தொடரும் என்று வெயிலின் கடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் போராட்டத்தை தொடர்வதற்கு என்று உறுதியாக விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆகவே இன்று தழையை மழித்து ஒரு பக்கமாக மொட்டையடித்து போராடியதற்கு பிறகு நாளை ஒரு பக்கம் மீசையை எடுப்போம், அதன் பிறகு சாலையிலே உருண்டே நாடாளுமன்ற என்று செல்வோம் என்று பல்வேறு விதமான திட்டங்களுடன் அவர்கள் போராட்டத்தை தொடர்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள்.